வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக்கிட்டு இருக்கிற கோட் படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களாகவே ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டுருக்கு. நடிகர் விஜயும் இந்த ஷூட்டிங்கில் ரொம்பவே தீவிரமாக பங்கேற்றுருக்காரு. இந்த நிலையில தான் கோட் படத்தை பற்றி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அதிரடியான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கக்கூடிய கோட் படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் துவங்கியிருக்கான். விஜய் நடிப்பில் கோட் படம் உருவாகிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்கிற இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாக ரொம்பவே வேகமாக நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தான் தற்போது இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட பணிகளும் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கோட் படம் குறித்து அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி பகிர்ந்திருக்கக்கூடிய தகவல் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான அதிரடி ஆக்ஷன் படமான லியோவுக்கு அப்புறம் வெங்கட் பிரபுவோட விஜய் சேர்ந்தது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. வெங்கட் பிரபுவினுடைய மங்காத்தா படம் தலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது. அது ரசிகர்கள் மத்தியில் அந்த படம் ரொம்ப பெரிய வரவேற்பையும் பெற்றது. அந்த மாதிரி தளபதி விஜய்க்கு கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக மாறும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபுவினுடைய பாணியில் டைம் டிராவலில் மையமாக வச்சு இந்த படம் உருவாகி வருவதாக தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 விதமான கேரக்டரில் விஜய் நடிச்சிட்ருக்கிறாரு. அழகிய தமிழ் மகன் படத்தை தொடர்ந்து விஜய் நீண்ட இடைவெளி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு டூயல் ரோலில் நடிக்கிறாருன்றனாலேயே இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கு. இந்த நிலையில தான் கோட் படத்தை பற்றி சூப்பரான அப்டேட்டை தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. அதன்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நேற்றுலேருந்து துவங்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் அடுத்தடுத்த வாரங்களில் கோட் படத்தினுடைய பல அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோலில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்காக சில தினங்களுக்கு முன்பாக படப்பிடிப்பு தளத்திற்கு சிவகார்த்திகேயன் போன மாதிரியான தகவல்களும் வெளியாச்சு. இதனை அடுத்து தான் விஜயோட எஸ்கேவை ஒரே திரையில் காண ரசிகர்கள் வெறித்தனமான வெயிட்டிங் மோடில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட மறைந்த கேப்டன் விஜயகாந்தையும் ஏஐ தொழில்நுட்பம் வாயிலாக படக்குழுவினர் படத்தில் கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஜயினுடைய யங் ரோல் அந்த கதாபாத்திரத்துக்கு அதிக அளவு டெக்னிக்கல் அண்ட் அதிக அளவு பொருள் செலவும் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. கோட் படத்தை தொடர்ந்து விஜய் நடிக்க போகிற தளபதி 69 படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து கோலிவுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா விஜய் சமீபத்தில் தான் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாரு. தளபதி 69 தான் அவருடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை வினோத் இயக்குவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சினிமா வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோட் படத்தினுடைய தயாரிப்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அப்டேட் ரசிகர்களை இன்னுமே வெறித்தனமான வெயிட்டிங் மோடுக்கு தள்ளியிருக்கு. ஏன்னா இன்னும் செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகிற நிலையில் இன்னும் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து விஜய் படத்தினுடைய கோட் படத்தினுடைய அப்டேட் வரும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போ இருந்தே காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க.